ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம சாலிபிலிட்டினா என்னென்னு பார்க்கலாம். சாலிபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன, சொல்யூஷன்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், சொல்யூஷனுக்கு சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. இந்த சுகர் சொல்யூஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு? நம்ம தண்ணியில் சுகரை போட்டு டிசால்வ் பண்ணும்போது நமக்கு சுகர் சொல்யூஷன் ஃபார்ம் ஆச்சு. சால்ட் சொல்யூஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு? தண்ணியில் சால்ட்டை போட்டு டிசால்வ் பண்ணும்போது சால்ட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? அப்போ சுகர் சொல்யூஷனில் சுகர் ப்ளஸ் வாட்டர் வந்து இருக்குது, சால்ட் சொல்யூஷனில் சால்ட் ப்ளஸ் வாட்டர் வந்து இருக்குது. அப்போது இதில் எது வந்து சொல்யூட், எது வந்து சால்வெண்ட்? இந்த சுகர் அண்ட் சால்ட் இருக்கு இல்லையா, இது வந்து சொல்யூட். இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து சால்வெண்ட். ஏன் இதை சால்வெண்ட்டுன்னு சொல்கிறோம்? ஏன்னா இந்த வாட்டர் வந்து நம்ம அதிகமான அமௌண்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த வாட்டரில் தான் சால்ட்டோ இல்லை சுகரோ வந்து போட்டு டிசால்வ் பண்ணுறோம். அப்போது நம்ம எதை போட்டு டிசால்வ் பண்ணுறோமோ, அந்த எது போட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அதிகமான அமௌண்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சால்வெண்ட். இந்த சால்வெண்ட்டு தான் சொல்யூட்டை வந்து கரைக்குது, வாட்டர் தான் சுகரையும் சால்ட்டையும் வந்து கரைக்குது. அப்போ இதைத்தான் நம்ம சால்வெண்ட்டுன்னு சொல்கிறோம். எது வந்து கரைக்கப்படுதோ, அந்த சுகர், சால்ட் இது எல்லாமே வந்து கம்மியான அமௌண்ட்டை எடுத்துக்குவோம், அதை வந்து நம்ம சொல்யூட்டுன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கிது. ஓகே, இப்போ உங்களுக்கு சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன, சொல்யூஷன்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம சாலிபிலிட்டினா என்னன்னு பார்க்கலாம். இப்போ சாலிபிலிட்டியை நம்ம எதற்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு மச் ஆஃப் அ சொல்யூட் கேன் பி டிசால்வ்ட் இன் அ ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். இப்போ இதில் சொல்யூட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட், NaCl, சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். சால்வெண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வாட்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த 100 கிராம் ஆஃப் வாட்டரில் நமக்கு வந்து ஒரு சோடியம் குளோரைடு ஒரு கண்டெய்னரில் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் சோடியம் குளோரைடு சால்ட் வந்து இருக்குது. நம்ம வந்து இதில் எவ்வளோ வந்து இதில் போடணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. 100 கிராம் ஆஃப் வாட்டரில் சோடியம் குளோரைட் சால்ட் வந்து எவ்வளோ போடணும்? கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொட்டிட முடியாது. இப்போ 100 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 100 கிராமையும் வந்து கொட்டிட முடியாது. தேர் வில் பி எ லிமிட். ஃபஸ்ட்டு 1 கிராம் போட்டு பார்க்கலாம், அடுத்து 5 கிராம் போடலாம், தென் 10 கிராம் போடலாம், 30 கிராம் போடலாம், 36 கிராம் வரைக்கும் போட்டு பார்க்கலாம். ஆனால் 37th கிராம் 38th கிராம்லாம் போடும் போது டிசால்வ் ஆகாது, 36 வரைக்கும் தான் டிசால்வ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு சால்வெண்ட்டில் சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா சொல்யூட் வந்து அதிகமாக போட்டுற முடியாது, அதுக்குன்னு ஒரு லிமிட் வந்து இருக்குது. அந்த லிமிட் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா வந்து சாலிபிலிட்டி. ஸோ சாலிபிலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு மச் ஆஃப் அ சொல்யூட், எவ்வளோ சொல்யூட்டை வந்து நம்ம எடுத்து டிசால்வ் பண்ண முடியும் இன் அ ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னு அந்த சொல்யூட் எவ்வளோ எடுத்துக்கிறோன்னு மெஷர் பண்ணுறதா வந்து சாலிபிலிட்டி. இப்போ சாலிபிலிட்டியோட டெஃபினேஷன் பார்க்கலாம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் கிராம் ஆஃப் சொல்யூட் that can be dissolved in a 100 gram of solvent to form a saturated solution at a given temperature and pressure. இப்போ இதில் சொல்யூட்னா உங்களுக்கு சோடியம் குளோரைட், சால்ட் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சால்வெண்ட்டுக்கு வாட்டர் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன? சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு கிவன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டுன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் ஆஃப் வாட்டர்ன்ட்டு. இந்த 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை வந்து டிசால்வ் பண்ண முடியும், இங்கே சால்வெண்ட் வராது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை வந்து இதில் டிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் வந்து இருக்குது. நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இப்போ 100 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னா அங்கே 100 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடை எடுத்து கொட்டிட முடியாது. 1 கிராம் போட்டால் டிசால்வ் ஆகும், 5 கிராம் போட்டால் டிசால்வ் ஆகும், 10 கிராம் போட்டால் டிசால்வ் ஆகும், 30 கிராம் போட்டால் டிசால்வ் ஆகும், 36 கிராம் வரைக்கும் போட்டால் டிசால்வ் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் போட போட என்ன ஆகும், டிசால்வ் ஆகாது, கீழே அந்த பாட்டமில் வந்து செட்டில் ஆகிடும். ஸோ 36 கிராம் தான் இதோடைய லிமிட். 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடை வந்து இந்த 100 கிராம் ஆஃப் வாட்டரில் போடும் போது தான் அது வரைக்கும் தான் வந்து சால்ட்டு டிசால்வ் ஆகும். அப்படி சால்ட்டு டிசால்வ் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ சேச்சுரேட்டட் சொல்யூஷன்.
ஸோ இவ்வளோ தான் அந்த சொல்யூட்டை வந்து போட முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட் வந்து இருக்குது. அது வரைக்கும் போட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. சாலிபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டாங்க 25 டிகிரி செல்சியஸ்ன்ட்டு. இப்போ இதில் இந்த டெம்பரேச்சரில் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட், அதாவது 100 கிராம் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கிராம் ஆஃப் சொல்யூட்டை வந்து இதில் டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதா வந்து சாலிபிலிட்டி. எவ்வளோ கிராம் வந்து டிசால்வ் பண்ண முடியும்? ஒன்லி 36 கிராம் ஆஃப் NaCl. அது வரைக்கும் தான் இதில் போட்டால் நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகும். சாலிபிலிட்டி அப்படின்னாலே வந்து 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ சொல்யூட் போட்டால் டிசால்வ் ஆகும் அட் அ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டு ஃபார்ம் அ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து சாலிபிலிட்டி. அப்போது இஃப் தே ஆஸ்க் வாட் இஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் சோடியம் குளோரைடு இன் வாட்டர் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? மொட்டையாக சோடியம் குளோரைடு இன் வாட்டர்னு கேட்டாங்கன்னா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, சால்வெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்களே, அது 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட் தான். அந்த 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ சொல்யூட்டான சோடியம் குளோரைடு எடுத்தால் டிசால்வ் ஆகும்? ஒன்லி 36 கிராம். ஸோ த சாலிபிலிட்டி ஆஃப் த சோடியம் குளோரைடு இன் வாட்டர் இஸ் 36 கிராம் அட் அ டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ். இந்த சாலிபிலிட்டியை எப்படி மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க? இதோட ஃபார்முலா என்னென்னா, சாலிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்டூ 100. நமக்கு வந்து எவ்வளோ சொல்யூட்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சால்வெண்ட்டோடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சாலிபிலிட்டி வந்து தெரிஞ்சு போயிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில சொல்யூட்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. கால்சியம் கார்பனேட், இதோடைய ஃபார்முலா CaCO3, கால்சியம் கார்பனேட். திஸ் இஸ் அ சாலிட். இதோட சாலிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ அப்போது 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டான வாட்டரில் எவ்வளோ கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வரைக்கும் டிசால்வ் பண்ண முடியும் டு ஃபார்ம் அ சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா 0.0013 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வரைக்கும் தான் டிசால்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோடைய சாலிபிலிட்டி. அடுத்து சோடியம் குளோரைடு NaCl, இது விச் இஸ் அ சாலிட். இதோட சாலிபிலிட்டி 36. அடுத்து அமோனியா NH3, இந்த அமோனியா மட்டும்தான் கேஸாக இருக்குது, மற்றது எல்லாமே சாலிடாக இருக்குது. இதோட சாலிபிலிட்டி வந்து 48. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, this is a solid. இதோடைய சாலிபிலிட்டி வந்து 80. குளுக்கோஸ் C6H12O6, this is a solid. இதோடைய சாலிபிலிட்டி வந்து 91 கிராம். நெக்ஸ்ட்டு சோடியம் புரோமைட் NaBr, which is a solid. இதோடைய சாலிபிலிட்டி வந்து 95 கிராம். அடுத்து சோடியம் அயோடேட் NaI, which is a solid. இதோடைய சாலிபிலிட்டி வந்து 184 கிராம். இது வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டரில் நம்ம 184 கிராம் ஆஃப் சோடியம் அயோடைட் வந்து டிசால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சாலிபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இப்போ இந்த மூணுத்தில் ஃபர்ஸ்ட்டாக நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ சாலிபிலிட்டியில் இந்த நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஏன் அப்படின்னா, இப்போது சாலிபிலிட்டி அதாவது கரைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? வாட்டர் அப்படிங்கிற சால்வெண்ட் வந்து தேவை. அந்த வாட்டர் அப்படிங்கிறது எனாமரஸ் வெரைட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து டிசால்வ் பண்ணுது. அது வந்து அயானிக்காக இருக்கலாம், இல்லைன்னா கோவலண்ட்டாக இருக்கலாம், அதை வந்து டிசால்வ் பண்ணுது. ஆனால் இந்த வாட்டர் வந்து எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதால் ஒரு முக்கால்வாசி இதை டிசால்வ் பண்ண முடியுதுன்னா ஒரு கால்வாசி இதை வாட்டரால் டிசால்வ் பண்ண முடியாது. டிசால்விங் அப்படிங்கிறது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா, when the similarities exist between the solute and the solvent. அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லைன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோடியம் குளோரைடு NaCl, it dissolves in water. இந்த வாட்டர் அப்படிங்கிறது என்னன்னா போலார் சால்வெண்ட். இந்த சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது போலார் காம்பவுண்ட். அதாவது Na+Cl- அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா, திஸ் இஸ் அ போலார் காம்பவுண்ட். அப்போ இந்த போலார் காம்பவுண்டான NaCl இந்த போலார் சால்வெண்ட்டான வாட்டரில் டிசால்வ் ஆகுது. போலார் காம்பவுண்ட் இட் டிசால்வ் இன் அ போலார் சால்வெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள், ஃபேட் டிசால்வ்ஸ் இன் ஈத்தர். ஃபேட் அப்படிங்கிறது நான் போலார் காம்பவுண்ட், ஈத்தர் அப்படிங்கிறது நான் போலார் சால்வெண்ட். ஸோ இந்த நான் போலார் காம்பவுண்டான ஃபேட் வந்து நான் போலார் சால்வெண்ட்டான ஈத்தரில் டிசால்வ் ஆகுது. நான் போலார் காம்பவுண்ட் இட் கெட் டிசால்வ் இன் நான் போலார் சால்வெண்ட். அதனால தான் சொல்கிறாங்க சிமிலாரிட்டிஸ் வந்து சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் நடுவில் இருந்தால் மட்டும்தான் அங்கே அந்த டிசால்விங் அப்படிங்கிறது நடக்குது.
போலார் காம்பவுண்டை தூக்கி கொண்டு போய் நான் போலார் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ண நினச்சோன்னா டிசால்வ் ஆகாது. நான் போலார் காம்பவுண்டை தூக்கி கொண்டு போய் போலார் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ண நினச்சோன்னா டிசால்வ் ஆகாது. ரெண்டு பக்கமும் போலாராக இருக்கணும், அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நான் போலாராக இருக்கணும். அப்போ தான் வந்து டிசால்வ் நடக்குது. ஸோ சாலிபிலிட்டியில் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டோடைய நேச்சர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து இங்கே ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபேக்டர் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு சாலிடான சொல்யூட்டை எடுத்து நம்ம லிக்விடான சால்வெண்ட்டில் போட்டு டிசால்வ் பண்ணும்போது அதோடைய சாலிபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது வித் இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர். அதாவது இப்போ ஒரு 100 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது, நார்மல் வாட்டர். இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து போட்டு டிசால்வ் பண்ண முடியும்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். இப்போ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் போட்டு டிசால்வ் பண்ண முடியும்னா அவ்வளோ அமௌண்ட் தான். அதுக்கு மேலே எக்ஸஸாக எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும்? டிசால்வ் ஆகாது, கீழே போய் செட்டில் ஆயிரும். இதே இது நம்ம வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் 100 கிராம் அப்படின்னா இந்த கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்கு இல்லையா, இதை போட்டு நம்மளால் டிசால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த வார்ம் வாட்டராக இருக்க போய் தான் நம்மளால் கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் சுகர் அதில் போட்டு டிசால்வ் பண்ண முடியுது தேன் இந்த நார்மல் வாட்டர் ஆர் கோல்டு வாட்டர். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். நீங்கள் பாருங்கள், எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அண்ட் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்ன்னு இருக்குது. நம்ம இது லோவர் கிளாஸில் லேர்ன் பண்ணியிருக்கோம். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னா எக்ஸோ மீன்ஸ் எக்ஸிட். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஹீட் வந்து போயிடுது. எண்டோ அப்படின்னா ஹீட்டு போகாது, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது, ஹீட் வந்து லிபரேட் ஆகி வெளியே போயிடாது. இந்த எண்டோதெர்மிக் ப்ராசஸில் சாலிபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது வித் இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர். ஆனால் இந்த எக்ஸோதெர்மிக் ப்ராசஸில் சாலிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடுது வித் இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட். இப்போ இந்த லிக்விடான வாட்டரில் பார்த்திங்கன்னா கேஸான டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து இருக்கும். அதாவது ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த கேஸ் வாட்டரில் டிசால்வ் ஆகி இருக்கும். எப்போ நம்ம இந்த வாட்டரை ஹீட் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகும்? வாட்டர்லேருந்து பபிள்ஸாக வருது இல்லையா, பாய்லிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணோடனே, அதாவது அந்த வாட்டரில் இருந்து ஆக்சிஜன் கேஸ் எஸ்கேப் ஆக ஆரம்பிக்குது இன் ஃபார்ம் ஆஃப் அ பபிள்ஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்சிஜன் அங்கே டிசால்வ் ஆகிருந்துச்சு இல்லையா, அந்த சாலிபிலிட்டி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். இதே இது அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் வந்து கோல்ட் ரீஜன்ஸில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த கோல்ட் ரீஜன்ஸில் இருக்கும்போது அங்கே வாட்டர் வந்து கோல்டாக இருக்கும், அதாவது டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது அப்படி என்ன ஆகுது, அங்கே வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய சாலிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்து தேர்ட் ஃபேக்டர் வந்து ப்ரெஷர். இந்த ப்ரெஷரோட எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன்லி இன் கேஸ் ஆஃப் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விடில் தான் பார்க்க முடியும். அதாவது லிக்விடில் கேஸ் வந்து டிசால்வ் ஆகி இருக்கணும், சால்யூபிள் ஆகி இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கார்பனேட்டட் பீவரேஜஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், household cleaners containing aqueous solution of ammonia and formalin aqueous solution of formaldehyde etc. இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடில் கேஸ் வந்து டிசால்வ் ஆகி இருக்கும். அப்போது இந்த லிக்விடில் கேஸ் வந்து டிசால்வ் ஆகி இருக்கு இல்லையா, இதோடைய சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம அதோடைய ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு மோர் டு நோ. இந்த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் த சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் அப்படிங்கிறது இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் பை த ஹென்ரிஸ் லா. ஹென்ரிஸ் லா என்ன சொல்லுதுன்னா சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ரெஷர். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்குரிய அர்த்தம். ஆஃப் அ கேஸ் ஓவர் அ சொல்யூஷன் அட் அ டிஃபைனைட் டெம்பரேச்சர். இது வந்து ஒரு டிஃபைனைட்டான டெம்பரேச்சரில் இந்த நடக்கணும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம சாலிபிலிட்டினா என்ன அண்ட் சாலிபிலிட்டிக்குரிய ஃபார்முலா அண்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ஃபேக்டர் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் நீங்கள் பார்த்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப், ஷேர் அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு சயின்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட கிளாஸ் 6 to class 10 வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கேன் கோ தேர் அண்ட் செக் இட். இந்த யூனிட்டில் நான் போட்ட அதர் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். See you soon. I get you next video. Thank you for watching.